கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் சங்கீதம் 26வது அதிகாரத்திலிருந்து 1 முதல் முடிவு வரை தேவ வசனங்களை தியானிக்கப் போகின்றோம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளந்திரியங்களை என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் என்று தாவீது ராஜா ஆண்டவரிடத்துல ஒரு நம்பிக்கையான வார்த்தையை பேசுறாரு, கேட்கிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். அவராக முன் வந்து கேட்குறாரு. இப்போ நம்மளை நிறைய பேர் நியாயம் விசாரிக்கிறதுனாலே நம்ம என்ன செய்வோம்? தயங்கி நிற்போம், மறைஞ்சி போயிடுவோம் இல்லையா? அவரே ஆண்டவர்கிட்ட என்னை நியாயம் விசாரியும். நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை. இப்போ நாம் இந்த பூமியில் தள்ளாடாமல் நிலை நிற்கணும் அப்படின்னா, நமக்கு பூமியில் அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதில் நாம் தள்ளாடாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுன்றாருன்னா, என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை. இப்போ நாம் உத்தமனாக நடக்கணும். உத்தமனாக நடந்து கர்த்தரை நம்பி இருந்தோம்னா நாம் தள்ளாடுவதில்லை. யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. இந்த சுயசார்புன்னுவாங்க இல்லையா? தற்சார்பு, சுயசார்பு, இதெல்லாம் பொருளாதார நிபுணர்கள் தான் பேசுவாங்க. தற்சார்பு பொருளாதாரம், சுயசார்பு பொருளாதாரம்னு. அதுபோல் தன்னைத்தானே சார்ந்து வாழ்கிறது, மற்றவங்களை சார்ந்து வாழாமல் இருக்குது. அடுத்தவங்களை சார்ந்து வாழாமல் தன்னைத்தானே சார்ந்து இருக்குது. எதுக்குமே யாரையுமே நம்பி இல்லாமல் இருக்குது. கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிறது. அப்போனா நீ உத்தமமாய் நடந்தாதான் கர்த்தரை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கையே உனக்கு வரும். ஏன்னா நம்ம உத்தமமாக இருக்கிறோம், ஆண்டவர் இடத்துல போகலாம் தைரியம் கொண்டு. ஒன்றும் இல்லை, ஒரு குற்றம் செய்கிறவர் ஒரு போலீஸை பார்த்தா என்ன பண்ணுவார்? ஒதுங்கி போவார், மறைஞ்சி போவார் இல்லையா? ஆனால் அவர் உத்தமனாக இருந்தால் அவருக்கு நேர் எதிரே போவார். அவர் பார்க்கும்போதே போவார் இல்லையா? அவருக்கு போயிட்டு ஒரு சல்யூட் கூட வச்சுட்டு போவார். யார்? இது சட்ட ரீதியாக சரியா இருக்கிறவர் இந்த பூமிக்குரிய விஷயத்துல இல்லையா? இது போல தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னா, நான் உத்தமத்திலே நடக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அதனால் நான் தள்ளாடுவதில்லை. அது போல கர்த்தரை நம்பி இருந்தா நாமும் அவர் உத்தமத்தில் நடந்தோம்னா கர்த்தரை நம்பி இருப்போம். அப்போ இந்த பூமியில தள்ளாடாது இருப்போம். தள்ளாடுதுன்னா என்னன்னா, நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், நோய்கள் வருகிறது, பொருளாதார கஷ்டங்கள் வருது, சண்டைகள், தேவையில்லாமல் சண்டை வரும். நம்ம எங்கேயோ போயிட்டுருப்போம், அது எங்கேயோ இருந்து நம்ம மேலே வரும் இல்லையா? போகிற ஒரு விபத்து ஆயிடுது, அது சண்டையாக மாறிடுது இல்லையா? இதில் நீதி நியாயம்லாம் இங்கே யார் பேசுகிறா இல்லையா? அங்கே ரோட்டில் இருப்பாங்க, அவரை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, உடனே அவர் பக்கம் நியாயம் பேசுவாங்க. அதே மாதிரி அது நீதி விசாரணைக்கு போனாலும் அந்த இடத்துலையும் பொருளாதார வலிமை உள்ளவர்களும் ஆட்கள் வலிமை உள்ளவர்களும் தான் மேலோங்கி நிற்கிறாங்க. இது மாதிரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ உத்தமத்தில் நடந்தால், நீ கர்த்தரை நம்பி இருந்தால், நானு நீ எல்லாருமே மக்கள், கிறிஸ்துவ மக்களாகிய நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை படித்து உத்தமத்தில் நடந்தால், கர்த்தரை நம்பி இருந்தால், இந்த பூமியில் வாழும்போது நீ தள்ளாடுவதில்லை என்றாரு. தள்ளாட்டுமே உனக்கு வராதுன்றாரு. எந்த தள்ளாட்டுமோ வராது. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து பாரும், என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாருன்றார். எவ்வளவு உறுதியா சொல்றாரு பாரு தாவீது ராஜா ஆண்டவர்கிட்ட. என்னை சோதித்து பாரும், என்னை புடமிட்டு பாருன்றார், பரீட்சித்து பாருன்றார். இப்போ நம்ம பிள்ளைங்க படிக்குது, எக்ஸாம் எதனா பரீட்சை எதனா என்ன செய்யுதுங்க? அழுதுங்க, ரொம்ப வேகலைப்படுது, ரொம்ப வருத்தப்படுதுங்க இல்லையா? இது உலகத்துக்குரிய பரீட்சைன்னு வச்சுங்க. ஆனால் ஆண்டவர் என்னை பரீட்சித்து பாருன்னு சொல்லிட்டு தாவீது ராஜா கேட்குறாரு. என்னை பரீட்சித்து பாரும், என்னை புடமிட்டு பாரும், என்னை சோதித்து பாரும். இத்தனை டெஸ்ட் வைக்கிறார். எனக்கு டெஸ்ட் வை, என்னை பாரும் அப்படின்னா அவர் எவ்வளோ உத்தமத்திலையோ எவ்வளோ உறுதியாக ஆண்டவர் கர்த்தரை எப்படி நம்பி இருந்தால் அவர் அவ்வளோ தைரியம் கொண்டு சொல்லுவார். புடமிறதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த தங்கம் வெள்ளி எல்லாம் நெருப்பில் போட்டு அப்படியே உருக்குவாங்க பாருங்க, உருக்குறது. அப்போ அந்த தங்கம் உருக்கும் போது அது போல் நம்மளை உருக்குனா எப்படி இருக்கும்? அது மாதிரி உருக்குற சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா, யோபு பார்த்தீங்கன்னா அப்படி தான் பரீட்சித்து பார்ப்பார். சாத்தான் அப்படி தான் பரீட்சித்து பார்க்கறது.
அவருடைய எல்லா ஆடு மாடு கழுதை ஒட்டகம் பிள்ளைகள் எல்லாமே இறந்து போகுது. இவ்வளோ பெரிய சோதனையை யாராவது சகிக்க முடியுமா? ஆனால் சகிச்சு அவர் உத்தமத்தில் இருந்தார். அதான் நான் உத்தமனும் சன்மார்க்கணும்னு சொல்லிட்டு யோபை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு இல்லையா? அது போல என்னை பரிசுத்து பாருன்றார். யாரு? தாவீது ராஜா. இப்போ அது போல பரிசுத்து பார்க்கணும்னா நாம் வந்து உத்தமத்தில் நடக்கணும். உத்தமத்தில் நடந்து கர்த்தரை நம்பி இருந்தால் தான் இது மாதிரி பரீட்சையிலெல்லாம் நாம் வெற்றி பெற முடியும், தேர்ச்சி பெற முடியும். அப்போ தான் ஆண்டவருடைய பரலோகத்துக்கு செல்ல முடியும். அந்த அளவுக்கு உத்தமமாக அவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் குற்றமே பண்ணலையானா அவருக்கு நிறைய குற்றங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மனம் மாறி மனம் திரும்பி ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறார் இல்லையா? அந்த நேசித்த காலத்தில் தான் இதெல்லாம் சொல்கிறார். கர்த்தாவே என்னை பரிசித்து பாரும், என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களை இருதயத்தை புடமிட்டு பாரும். ஏன்னா இந்த மேலே இருக்கிறது பரிசுத்தம் பரிசுத்தம் நம்ம மக்கள் எல்லாம் நம்ம நிறைய ஊழியக்காரர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? மேலே ஆடைகளை வந்து அலங்காரமாக கோட் ஷூட்லாம் போட்டுக்கின்னு மிகவும் அது தவறா அப்படின்னெல்லாம் நம்ம சொல்ல வரல, சரியானது. அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய சூழல், அதை நாம் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் அது பரிசுத்தம் அல்ல. இருதயத்தை புடமிடுன்றார் பற்றி தாவீது ராஜா அதான். ஏன்னா இருதயத்தில் தான் இந்த பூமியை மாற்றக்கூடிய அத்தனை சிந்தனைகளும் எங்கேருந்து உருவாகும்? இருதயத்திலிருந்து தான் உருவாகும். அந்த இருதயத்தில் உருவாவது தான். அதான் சொல்லுவாங்கள்ல, கல்லால் அடித்த அடி வலிக்கவில்லை, நீ சொல்லால் அடித்த அடி வலிக்குதுன்னுவாங்கள்ல. அது போல் இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பூமியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த இருதயத்தில் தான் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல குணங்கள் இருக்கணும். தீய எண்ணங்கள், பொறாமை, களவு, கொலைபாதகம், அழிவு சிந்தனை, ஆக்கிரமிப்பு சிந்தனை, இது எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லாமல் இருக்குதே, என்னுடைய இருதயத்தை நீங்கள் புடமிட்டு பாருன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு இல்லையா? அது மாதிரி நாம் இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கணும். அதுதான் பரிசுத்தம். மேலாடைகளை உடைகளை வந்து சுத்தம் பண்ணிக்கிறதோ, அலங்காரமான உடைகளை அனுபவிப்பதோ அது பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் என்பது உன் இருதயம் சுத்தமாக இருக்கணும். உன் இருதயத்தில் மாசு இல்லாமல் இருக்கணும். இருதயத்தில் வஞ்சகம் இல்லாமல் இருக்கணும். அநீதியான சிந்தனைகள் சித்தாந்தங்கள் இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான பரிசுத்தன்னு ஆண்டவரே சொல்கிறார். அதை தான் தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? என் இருதயத்தை புடமிடும் என்றார். நெருப்பில் தங்கத்தை உருக்கிற மாதிரி அவருடைய இருதயத்தை உருக்க சொல்கிறார். புடமிடும்னா அதான் பொருள். அப்போது இருதயம் அவருக்கு அவ்வளவு தெளிவாகவும் அவ்வளவு சுத்தமாகவும் அவ்வளோ நேர்மையாகவும் அவருடைய இருதயம் இருக்குதுனால தான் அவர் அவ்வளோ தைரியமாக ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அதுபோல் நம்மளுடைய இருதயத்தில் தவறான எதை சொல்லுவார் இல்லையா ஆண்டவர்? வாயினால் உண்டு ஆசனத்தினால் வெளியேறும் எந்த பொருளும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. உன் உள்ளத்திலிருந்து வர வார்த்தைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் இல்லையா? அதுபோல் உள்ளத்தில்னா இருதயத்திலிருந்து கிளம்புற வெளிவருகிற சிந்தனைகள் நம்ம அங்கே தானே யோசிக்கிறோம். என்னதான் மூளை யோசித்தாலும் இருதயம் தான் வந்து நினைவாற்றுகளை கொடுக்குறது. அதனால அத்தகைய செயலெல்லாம் வந்து இல்லாமல் இருதயத்தை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் வச்சிருக்கணும். அதில் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் கூடாது. அன்பு கருணை இரக்கம், அது பின்னாடி சொல்கிறார் ஆண்டவர். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். இந்த கிருபை சொல்கிறார் இல்லையா? கிருபை தான் அன்பு, தயவு, இரக்கம், பண்பு எல்லாமே. அதுபோல் கிருபை எனக்கு முன்பாக இருக்கிறது, என் கண்களுக்கு முன்பாக இருக்குதுன்றார் ஆண்டவர். யார் கண்களுக்கு முன்பாக? தாவீது ராஜா கண்களுக்கு முன்பாக யாருடைய கிருபை? ஆண்டவருடைய கிருபை இருக்கு. நல்லொழுக்கமுள்ள வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அன்பு, தயவு, இரக்கம், பாதிக்கப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள், விதவைகள், இவர்களெல்லாம் தாங்கணும், அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், அவர்களை பாதுகாக்கணும். அதுதான் ஆண்டவருடைய முக்கிய நோக்கமாகவே வேதம் ஃபுல்லாக இருக்குது இல்லையா? அதை செய்யணுன்றார். அதுதான் கிருபையில் வரும். இரக்கம் இருக்கணும், மன்னிக்கிற தன்மை இருக்கணும். ஆண்டவர் மன்னிக்கிறார் இல்லையா? பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். எந்த சூழலை சொல்கிறாரு? ஒரு உடலெல்லாம் காயம், தலையெல்லாம் காயம், ஈட்டியில் கொடுத்துறாங்க, ஆணி அடிச்சிருக்காங்க, காலில் கையில் எல்லா இடத்துலையும். அந்த சூழலில் சொல்கிறார் பிதாவே இவர்களை மன்னியும். அந்த மாதிரி மன்னிக்கிற குணம் நமக்கு இருக்கணும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மன்னிக்கணும். அதுதான் கிருபையில் வரும். அது என் கண் முன்னாடி இருக்குதுன்றார் யாரு? தாவீது ராஜா. என் கண்களுக்கு முன்பாக உமது கிருபை இருக்கிறதுனால உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன்றார். சத்தியம்னா வசனம், சத்திய வசனத்தில் நான் நடக்கிறேன்றார். அதுபோல் நாமளும் சத்திய வசனத்தில் நடக்கணும். ஆண்டவருடைய சத்திய வசனத்தில்
நாம நடக்கணும். வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை. இந்த வீணான பேச்செல்லாம் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி வீணரோட நான் உட்காருவதில்லை. இது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இந்த வீணான பேச்சு பேசுறதெல்லாம் இந்த பூமியில் எப்படி குறைஞ்சிருக்குதுன்னா, அது வேற வழி மடம் மாற்றமாகி போச்சு. செல்போன் வந்ததுலேருந்து எல்லாம் செல்போனோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மனிதரோடு மனிதரே பேசுறதில்ல, அப்பா அம்மாவோடு பேசுறதில்ல. அதனால இப்போ வந்து வீணரோடு பேசுறதில்ல, செல்போனோட பேசுகிறாங்க. நிறைய வீணரோடு பேசுகிறாங்க. இப்போ அப்போ 1, 2 வீணரோடு பேசிட்டு இருந்தாங்க, வீண் பேச்சு பேசுகிறவங்களோட. இப்போ வந்து செல்போனில் நிறைய பேர் வராங்கல்ல, அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவோட பேச நேரம் இல்லை, யாரோடும் பேச நேரம் இல்லை, தனிமையை ரொம்ப விரும்புகிறாங்க. தனிமையை விரும்புறதுக்கு காரணம்னா செல்போன் தான். அந்த செயல் செய்யக்கூடாது. அன்னைக்கு மனிதர்களோடு வீணாக கடை தெருவில் அங்கே இங்கே கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா துணை மேலே உட்காந்து நிறைய வீண் பேச்சு பேசிட்டு இருப்பாங்க. வீண் பேச்சுன்னா மனித சமுதாயத்துக்கு பயனற்ற பேச்சு தான் வீண் பேச்சு. தவறான பேச்சு கூட அதில் இருக்கும், அது எதுக்குமே பயன்படாது. இப்போ என்ன செய்கிறாங்க, செல்போனோட பேசிட்டு உக்காந்துருக்காங்க. இதையும் நாம் தவிர்க்கணும். பொல்லாதவரின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன். பொல்லாத கூட்டங்கள் இருக்குது இல்லையா, அவங்கள நான் பகைக்கிறேன், அவர்களோட நான் துன்மார்க்கரோடு உட்கார மாட்டேன், உட்கார்ந்தது இல்லை அப்படின்றாரு. அதனால இனிமே அத்தகைய செயலெல்லாம் செய்யாமல் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை புடம் போட்டு சோதித்து பார்க்குற அளவுக்கு நாம் உத்தமனாக இருக்கணும், உத்தமத்தில் நடக்கணும், கர்த்தரையே நம்பி இருக்கணும். என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் வாரிக்கொள்ளாதையும். என்ன சொல்றாருன்னா, என் ஆத்மாவை நான் இது மாதிரி உத்தமமாக நடக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன், என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியர்களோடும் வாரிக்கொள்ளாதையும் அப்படின்றார். ஆகையால் கைகளில் தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. அவர் கையில் தீங்கு இருக்கிறது, அவர்களுடைய பரிதானங்கள் வாங்குறாங்க. பரிதானம்னா லஞ்சம். அதனால அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது, அதனால அவர்களோடு என்ன வாரிக்கொள்ளாதையும். நானே உத்தமத்தில் நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். நான் உத்தமத்தில் நடக்கிறேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தாவீது ராஜா சொல்றாரு ஆண்டவர்கிட்ட. ஓகே, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, நான் கர்த்தரை சபைகளிலே துதிப்பேன்றார். இப்போது செம்மையான இடம் எதுன்னா சபை. இப்போ நாம் வந்து ஆலயத்துக்கு போகணும், மக்களோட சபை மக்களோட அன்போடு சமாதானத்தோடு பழகணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஜெபிக்கணும், ஆண்டவருடைய சத்தியத்தில் நடக்கணும், உத்தமமாய் நடக்கணும். அப்பொழுது கர்த்தரையே நம்பியிருந்தால் நான் இந்த பூமியில் அசைக்கப்படுவதில்லைன்னு தாவீது ராஜா சொல்றார். அப்போ நாம் சத்தியத்தில் நடக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கணும், உத்தமமாய் நடக்கணும். இத்தனை நற்குணங்களை நாம் பெற்றிருந்தோமானால் இந்த பூமியில சமுதாயத்தில் எதிலையும் நாம் அசைக்கப்படாமல் நீதியோடு வாழ்ந்தோமானால் ஆண்டவருடைய பரலோகம் செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.